ஒரு நபர் மென்டல் இல்னஸ் காரணமாக ஹாஸ்பிட்டலுக்கு செல்றாரு. ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டும் அவங்க ட்ரீட்மெண்ட்டை ப்ரொவைட் செய்யறாங்க. டியூரிங் த ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு சீரியஸான இன்ஜுரி ஏற்படுது. தென் கோர்ட்ல நெகோசியேஷன் கேஸ ஹாஸ்பிட்டல் மேல ஃபைல் செய்யறாரு. கோர்ட்ல என்ன ஜட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ரீசனபிளான மெடிக்கல் பிராக்டிஸ் தான் வந்து மேற்கொண்டு இருக்காங்க. அதனால ஹாஸ்பிட்டல் லயபிள் கிடையாதுன்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறாங்க. அதே போல இந்த கேஸ்ல தான் வந்து போலம் டெஸ்டையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதை வச்சு நம்ம மெடிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். இது என்ன கேஸ்னு பாத்தீங்கன்னா, போலம் வெர்சஸ் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி 1957ல யூகேல நடந்த ஒரு கேஸ் தான். அதே போல இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஸ்பெஷலான ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா அவங்களதான் நாம ப்ரொஃபஷனல்ஸ் சொல்றோம். இவ்வாறான ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஒரு டாக்டரோ அட்வொகேட்டோ இல்ல ஆர்கிடெக்டோ இருக்காங்கன்னா அவங்களுடைய லீகல் டியூட்டிய பிரீச் செய்யறாங்க. இதனால நம்மள பிளேன்டிஃப் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா அதுதான் நாம ப்ரொஃபஷனல் நெக்லிஜென்ஸ் சொல்றோம்.